ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வண்டி நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RR 310 2025 மாடல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ, அது டெஸ்ட்டே தான் போய் பார்த்துருப்போம். அதில் எந்த ஒரு இதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். இது நம்ம கௌதம் ப்ரோ தான். நம்ம வந்து RR 310 டெலிவரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வண்டி தான் இது. நம்பர் வந்துருச்சு. நான் அவ்வளோக்கு வண்டி ஓட்டல, அவர் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறதுனால வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. சரி நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா, அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் ரிவ்யூ போயிடலாம் ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ வரேன் அப்படின்னாரு. சரி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம், போ அப்படியே பேசிக்கலாம். இதில் என்னென்ன கொஞ்சம் எனக்கு பிடிச்ச விஷயம்னா, இந்த ஏரை விங்லைட் பிடிச்ச விஷயம், அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் லைட் பிடிச்சது, முக்கியமாக இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளச் அசம்பிளி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க காட்டுறேன், நீங்கள் கீ ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது தெரியுதா இல்லைன்னு தெரில, பார்த்தீங்களா? இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளச் அசம்பிளியில் எப்படி தெரியுது, பயங்கரமாக இருக்குல்ல. சரி வாங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணலாம். ப்ரோ அங்கே போகலாம். அவ்வளோதான், வண்டியை எடுத்தாச்சு. ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குது. எப்பயுமே இந்த ஃபஸ்ட் கியர் போடும்போது அந்த டப்புங்கிற ஒரு சவுண்டு வந்து எல்லா பைக்லேயுமே சூப்பர் பைக்கில் முதல் கொண்டு வரும். ஸ்மூத்னஸ் அப்படியே கிளச் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இது ஏன்னா ஆக்சுவலாக கிளச்சு பிரேக்கு ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 312cc இன்ஜின். ஆக்சுவலாக இது ஒரு 38 PS பவர் வரும். அதுக்கப்புறம் ஒரு 27 Nm டார்க் வரும். அந்த பவர் எல்லாமே வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 4 மோட் இருக்குது. அர்பனு, ரெயினு, ஸ்போர்ட்டு, ட்ராக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இன்னும் 2 மோடு வந்து ஓப்பன் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னுமா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்கல அப்படின்னா அதான் கொஞ்சம் வண்டி அவர் வந்து எடுக்கலை. கொஞ்சம் அவர் ஒர்க்கில் இருந்ததுனால எங்கேயும் வெளில போகல. அதனால சரின்னு சொல்லிட்டு சரி இப்போயே எடுத்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் கூட எடுக்கல. அவ்வளோ ஒரு புதுசாக மெயின்டைன் பண்ணிருக்காரு. வீட்டுக்குள்ளே தான் வண்டி நிறுத்தி வச்சிருப்பாரு, ஸ்டோரி போடுவார். அவரு அவ்வளோ ஒரு லவ்வோட அந்த வண்டியை பார்த்துக்கிறாரு. நம்ம இப்போ பாருங்க, இந்த க்ரூஸ் கண்ட்ரோலு இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போன வண்டியில் அது எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை. இப்போ ஒரு பேச்சுக்கே நில்லுங்க, கொஞ்சம் ஒரு 80 போயிட்டு போடுவோமா? பார்த்தீங்களா, ஒரு 80 போயிட்டு போடுவோம். இருங்க, ஒரு 80 ஸ்பீடில் போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம ஆன் பண்ணி விடுவோம். போட்டிருக்கோம் 80 போடுறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, கிளச்சு ஆக்சிலேட்டர் வந்து நம்ம கையை எடுத்துட்டோம். இருந்தாலும் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த 90 ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் ஆகுது. இதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோட மெயின் ஃபீச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்கில் கால் வச்சிட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இப்போ நான் பிரேக் தொட்ட ஒன்று பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஒரு 65 வச்சுட்டு போடலாமா, 60 போடலாமா? இல்லைங்க பார்க்கலாம். ஒரு 66 வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷனாக இருக்கும். ஒரு ஹேண்டில் லாங்லாம் போகிறோம்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இப்போ ஹேண்டிலிங் வந்து இதாகுது. லாங்லாம் போகிறப்போ அங்கே பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. லாங்லாம் போகிறப்போ இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது வந்து என்ன இப்படியே போயிட்டு இருந்தேன். இப்படி பிரேக்கில் லைட்டாக காலை வச்சேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. பாருங்க, திருப்பி ஒரு 60 போடுறேன். ஃப்ரண்ட் பிரேக்கில் வச்சு இப்படி சும்மா இப்படி வச்சோம்னா கட் ஆயிடுச்சிங்களா. அந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும். பயப்பட தேவையில்லை எந்த இதுக்குமே. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது இந்த க்ரூஸ் கண்ட்ரோலு. பிரேக்கில் தொட்டோம்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அது நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தெரியுமா இதில். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 65 இருக்கா, இப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். நான் பிரேக்கில் காலை வச்சிட்டேன். இப்போ பாருங்க, ஒரு 65 வச்சுருக்கேன், ப்ளஸ் பண்ணுறேன். 66 போனிச்சிங்களா, 67, 68, 69, 70 இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பீடு வந்து டிக்ரீஸும் பண்ணிக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தெரியுமா. எனக்கு இது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப பிடிக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா மேனுவலாக கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக். இந்த கிளச்சும் பிரேக்கும் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துக்கிறதுனால. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்லேயே என்னமோ இருக்குது, அதுவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நல்ல பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டூல் சேனல் ABS தான். ஆக்சுவலாக நல்ல ஒரு பிரேக்கிங். நம்ம காலை லைட்டாக அப்படி
இங்கே பாருங்க அப்படி வைக்கிறேன், அப்படியே இன்னும் வேகம் போயிட்டு கூட நான் ஓட்டி காட்டுறேன். நல்லா பாருங்க, நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்னரிங் எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் பிரேக்கிங். பார்த்தீங்களா, நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்குது இந்த வண்டியில். ஃப்ரண்ட் அவுட்டும் பேக் அவுட்டும் அதாவது குறைய சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன இதில் வந்து நார்மலாக போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், அர்பன் மோடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். மோடு மாற்றலை. என்ன இல்லைங்க, நம்ம மோடு மாற்றி பார்க்கலாமா? ஆக்சுவலாக ரைடிங் மோட்ஸு, அர்பனு, ரெயினு ஓப்பன் பண்ணிட்டாங்களா? லாக்கில் இருக்குது. அதாவது ஸ்போர்ட்டும் ட்ராக்கும் வந்து லாக்கில் இருக்குது. இப்போதைக்கு ரெயினா அர்பன் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்குது. மீதி வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் தான், சர்வீஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஸ்லிப்பர் கிளச் வந்து மிடில் வேரியண்ட்டு. லோ பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வராது. ஆக்சுவலாக மிடில் வேரியண்ட்டில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வரும். அதேமாதிரி டாப் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. டாப் வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரே கலரில் இப்போ புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து டாப் வேரியண்ட்டு இந்த இதுலேயே. இது நல்ல ஒரு மிட் வேரியண்ட்டுங்கிறனால நம்ம இப்போ வந்து ஸ்லிப்பர் கிளச்சும் குயிக் ஷிஃப்ட்ரு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஆரம் தான். நம்ம வண்டியில் தான் கொஞ்சம் இதாக கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் வேக ஓட்டி பார்ப்போம். 6 கியர்லேருந்து அப்படியே தான் ஏற்றுறேன் நான், கீர் டவுன்லாம் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அப்படியே 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 ஸ்மூத்தாக அப்படியே ஏறுது. சடனாக இப்போ ட்ராப் ஆகிலாம் ஏறல. இப்போ நான் 60லேருந்து ஏற்றினேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து அப்படியே அதாவது 6th கியர்லேருந்து ஒரு 60லேருந்து ஏற்றுறப்போ நல்ல ஒரு இது கார்னரிங்கும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டயர் வந்து இதில் பெரிய டயராக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புள்ள டயராக என்னமோ கொடுத்துருப்பாங்க, சரி நான் கவனிக்கலை. இதில் கொஞ்சம் வேக ஓட்டி பார்ப்போம். பிடிச்சிக்கங்க. 6th கியரில் தான் போகிறோம். ஒரே ஓட்டினாலே லேன் தெரியல, நம்ம ஓட்டி பார்க்குறோம். அவரும் மேப்பில் எதுவும் போட்டிருக்காரு. எனக்கு அந்த 130 போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஆக்சுவலாக 140 அர்பனில் வந்து 138 லாக் ஆகிருக்கு. சரிங்களா, ஒரு 138 லாக் ஆகிடுச்சு. அர்பனில் வந்து அவ்வளோ ஸ்பீட் லிமிட் லாக் பண்ணியிருக்காங்களாட்டாங்குது. ட்ராக்கும் சூப்பர் மோட்டும் ட்ராக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடும் போட்டால் வேணால் வந்து அரௌண்ட் ஒரு 170 பக்கம் போகும்னு நினைக்கிறேன். இந்த வண்டிலாம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த இனிஷியல் டார்க்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டேன் இனிஷியல் டார்க் எப்படி இருக்குன்ட்டு. இதுலேயே வளைஞ்சி நம்ம யூ டர்ன் பண்ணி வந்துடுவோம். நல்ல ஒரு இனிஷியல் டார்க் இருக்குது. ஏன்னா பாருங்கள், இப்போ இன்னொன்று சொல்கிற பாருங்க, இப்போ 6th கியரில் இருக்குது. ஸ்பீடை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணோம்னா அந்த தட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, சும்மா சொல்கிறதுன்னா இந்த மாதிரி கியர் வந்து 6th கியரில் இருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-30லேயே கூட மெயின்டைன் பண்ணலாம் 6th கியரில். இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போய் காட்டுறேன் பாருங்கள். 6th கியர்லேருந்து இருக்குங்களா, பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதே ஸ்மூத்னஸ் இன்னும் கூட குறைச்சி ஓட்டலாம், இருந்தாலும் நம்ம வேணாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு வண்டியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கியரை வந்து டவுன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஒன்று ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த சடசடன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் வண்டியிலேருந்து. இப்போ அதாவது டாப் கியரில் லோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. இதுக்கு மேலே கம்மியாக போகக்கூடாது. நம்ம இங்கே பாருங்கள், இப்போ 6th கியரில் இருக்கேன், அப்படியே ஏற்றுறேன், அப்படியே ஸ்மூத்தாக ஏறுது பார்த்தீங்களா. இந்த ஸ்மூத்னஸ் வந்து வேறு லெவல். ஓகேங்க, இன்னும் அந்த அர்பன் மோடு இதெல்லாம் இது பண்ணியிருந்தால் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி நான் RR310 ஓட்டியிருக்கேன், அதையுமே நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். இதே அதே மாதிரி தான், நம்ம அப்படியே யூ டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். ஹார்னு நல்ல ஒரு லவுடாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 2nd கியரில் இருக்கேன். என்ன ஒரு இது பார்த்தீங்களா, இந்த இது வந்து அர்பன் மோடில் தான் வரும். அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, அர்பன் மோடுங்கிற பார்த்தீங்களா, மாற்றி சொல்லிட்டேன். என்ன இருந்துச்சுன்னு தெரியலையே, வண்டி விழுந்துருச்சாட்டாங்குது. நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது. அப்படி இனிஷியல் டார்க் பார்த்தீங்களா எப்படி ஏறிச்சுன்னு சொல்லவே தேவையில்லை. டார்க்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த வண்டியில். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம வண்டியிலேயே ஸ்லிப்பர் கிளச், குவிக் ஷிஃப்ட் எல்லாமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நமக்கு பழக்கமாயிடுச்சு. பட் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஸ்மூத்தாக இருக்குது ஓகேங்களா. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வண்டியில் எனக்கு மெயினான பிடிச்ச விஷயம்னா நிறைய இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள்
மிரர் விசிபிலிட்டி காட்டுறேன் பாருங்க, நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். இங்கே பாருங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஒரு வைடான மிரர் கொடுத்துருக்காங்க. அதில் முன்னாடி எது வரைக்கும் தெரியுது தெரியுங்களா. மிரர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஓட்டியே பழக்கமாயிருச்சா, அதனால சூப்பராக இருக்குது. இப்போ அசால் நான் அங்கே போட்டு விட்டேன், அதே நான் ஆஃப் பண்ணல, கைப்பற்றிச்சாட்டேங்குது, நான் போட்டு விடல. அந்த 6th கியர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இந்த டார்க் இருக்குது பார்த்தீங்களா. 6th கியரில் இருந்தாலும் இப்படி இழுக்கும் போது செம்ம ஒரு புல் இருக்குது. RR310 இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எனக்கு இந்த வண்டியில் நிறைய விஷயம் பிடிச்ச விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏர் விங்லெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பராக இருக்குது ஏர் விங்லெட்டு. எனக்கு ஒரு லுக்குக்கும் சரி, ஒரு ஏரோடைனமிக் வைஸாகவும் சரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வண்டியில் இல்லை, எனக்கு லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது. விடுங்க பார்த்துக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆரம் நல்லா லவுடாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளச் அசம்பிளி அது இன்னும் எனக்கு பார்க்கும்போது ஆக்சுவலாக அது இன்ஸ்பயர் டு டுக்காட்டி. அது இன்ஸ்பயர் டு டுக்காட்டி வந்து நம்ம இந்த ஆக்சுவலாக இந்த அப்பாச்சி RR310 பார்த்தீங்கன்னா டுக்காட்டியோட அப்படியே சேம் காப்பி தான். அதாவது எப்படின்னா டுக்காட்டி நல்லா பெருசாக இருக்கும். அதாவது பெருசாக இருக்குன்னா வண்டியே நல்லா ஒரு இது அதோட இன்ஸ்பயரில் எடுத்து மேக் பண்ணது தான் இந்த RR310. கலரும் சரி, பேக்கில் இருந்து அந்த டெயில் டேடி பார்க்கும்போதும் சரி இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நிறுத்தி வண்டி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். நான் பாட்டு பேசிகிட்டே இப்படி வந்துட்டேன். போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் டக்குன்னு இந்த வீடியோ எடுத்துகிட்டு அதேமாதிரி இந்த வீடியோ அதாவது RR310ஓட உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ப்ரோட்ட சொல்லி ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு போய் ரிவ்யூ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம இதை ரிவ்யூ பண்ணணும் தான் சொல்லி வச்சுருந்தேன், பட் அதுக்கு டைமு கிடைக்கலையா, அதனால தான் விட்டுட்டேன். இப்போ நம்ம ப்ரோக்கிட்டே வந்து வண்டி இருக்குது, அதனால் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது. பள்ளமேட்டில் விடுறோம் அப்படின்னா கூட நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓகே, இந்த வண்டியில் பரவாயில்ல தான். ஆனால் டபுள்ஸ் போகும்போது இடிக்குதா என்னன்னு தெரில, நான் என்ன செக் பண்ணல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே நில்லுங்க, வண்டி எங்கேயா நெவுல் இருந்தால் நிறுத்தி காட்டலான்னு பார்க்குறேன், ஆனால் நெவுலே இருக்க மாட்டேங்குது. வண்டி நிறுத்தி ஒரு அவுட்ரு வியூ காட்டலாம், லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நெவுலாக இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்குறேன், எங்கேயுமே நெவுலையே காணும். இறங்குறதுக்கே உங்களுக்கே கஷ்டமாக இருக்கா? அந்த கியர் பொசிஷன்லாம் ஃபஸ்ட்டு, நியூட்ரலு, செகண்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. இல்லைங்க காட்டுறேன். சின்னதாக இங்கே ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் டிஆர்எல் பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா வீல் வந்து இப்படி வராது. ஸ்போக் வீல் வந்து ஸ்போக் வீலுங்கிற மாதிரி அலாய் வீல் வந்து இப்படி வராது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் இருந்தால் நான் ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணுறேன், மேலே பாருங்கள். இந்த வீல் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து ஏரோடைனமிக் வைஸாக இங்கே தான் ஏர் இன்டேக் எடுக்கிறது. இதேமாதிரி இந்த இதில் வந்து நமக்கு ஒரு நல்ல இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான், ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நல்லா இருக்குது. எனக்கு வண்டி ஆஃப் பண்ணிடலாம். சீட் கம்ஃபர்ட்டுன்னு பார்த்தா சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. சீட் கம்ஃபர்ட்லாம் எதிர்பார்த்து இந்த வண்டியை எடுக்கக்கூடாது. இருந்தாலும் பசங்களுக்கு அப்படின்னா ஓகே. கிராப் ரயில் வந்து நல்ல, அதாவது கிராப் ரயில் வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பைக்கு மாட்டிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீட்டில் கடைக்கு கண்டிப்பாக போக சொல்லுவாங்க எல்லோரும். இந்த வண்டியில் வந்து சேரி கார்டு கொடுக்கல. ஆக்சுவலாக இந்தியன் ரூல்ஸ் படி இந்த இடத்துல சேரி கார்டு கொடுத்துருக்கணும், பட் இந்த சேரி கார்டு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து டயர் அக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டயர் அக்கருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இருந்து தான் வர மாதிரி, டபுள் சைடு இருந்து வரல, இந்த ஒன் சைடு இருந்து வர மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டுக்காட்டியோட இந்த கொம்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வண்டியோட லுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. மேக்ஸிமம்
இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இருங்க, நான் போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுதாட்டங்குது, இவ்வளோ நேரம் பார்க்கலாம். ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் நோட்டு காட்டுறேன் பாருங்கள். கில் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, எல்லாம் ஒரே சுவிட்சில் தான் வருதும். ஆஹா, தெரியுதுங்களா ப்ரோ? அப்படியே கொஞ்சம் த்ராட்டில் கொடுங்க, நம்ம இங்கேருந்து காட்டுவோம். அப்போ தான் சவுண்டு எப்படி இருக்கு என்னன்ட்டு பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் சூப்பராக இருக்கு. இந்த இது வந்து ஷேப் சூப்பராக இருக்குது. இது என்ன இதுன்னு சரியாக கவனிக்கல. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு லுக்காக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பைப்பு எல்லாமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல். கல்லுக்கல்ல அடித்தாலே இது ஆகாது. கீழே வந்து நல்ல ஒரு மெட்டல் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அடியில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்டு மாதிரி இருக்குது. இது வந்து சைடில் வந்து பிளாஸ்டிக் தான். ஆக்சுவலாக அடியில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கேயும் உரையாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஆக்சுவலாக ரிவ்யூவில் பார்ப்போம். அப்படியே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம். மணி நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு இப்போ. ப்ரோ போகலாம் ப்ரோ. அப்படியே நம்ம போவோம். இதில் போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கௌதம் ப்ரோ தான் இந்த வண்டியை கொடுத்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க ரிவ்யூக்கு வண்டி கொடுக்கலாம். பெரிய விஷயந்தான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேரை பண்ணி விட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க. அதையும் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு போங்க. ஓகேங்களா? இந்த வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பாருங்க, 5th கியர் போட்டிருக்கேன். எனக்கு கீர் செம்ம ஸ்மூத்து, சொல்லவே தேவையில்லை. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கீர்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதே தெரில என்ன வச்சிங்களேன். கீர் ஷிஃப்ட் பண்ணுறதே நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அது எவ்வளோ இவர் வேறு குறுக்க வராரு. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கீர் வந்து ஷிஃப்ட் பண்ணும் போது எனக்கு ஷிஃப்ட் பண்ணுற ஃபீலிங்கே இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும். பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பிரேக்கிங்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் விட்டவே தெரில. வைப்ரேஷன் இருந்துச்சு, ஆனால் அது எல்லா வண்டியிலையும் இருக்கும். எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய இதில் விடும்போது பார்த்தீங்களா செம்ம ஒரு பிரேக்கிங்கு நான் குறையே சொல்ல மாட்டேன். வண்டியில் எதுவுமே குத்த சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒயர்லாம் கண்டிப்பாக எலி கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் உரசதா இல்லைன்னு தெரில. இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லேயே உரசலை. அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பர் தான். ஏன்னா நாங்கள் டபுள்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ டபுள்ஸ் போயுமே வந்து அது உரசலை அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸ்மூத்தாக இருக்குது வண்டி, ரொம்ப ஸ்மூத்து. எதெல்லாம் சொல்லணும் இல்லையோ, ஸ்மூத்னஸுக்கு அடிச்சிக்க முடியாது இந்த வண்டியை. நாய் வேற குறுக்க வருது திடீர்னு. நல்ல வேலை, போலீஸ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? அது வேற குறுன்னு பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹெல்மெட்டு, நாமளும் ஹெல்மெட் போட்டிருக்கோம், ப்ரோ ஹெல்மெட் போட்டிருக்காரு. அதனால கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இல்லை. பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டிக்கும் ப்ரூஃப் இருக்குது, நமக்கும் ப்ரூஃப் இருக்குது. அவர் பார்த்தா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாரு. ஆக்சுவலாக கேமராவில் ரெக்கார்ட் ஆனிச்சா இல்லையான்னு தெரில. ஆயிருக்கும். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு தானே இருக்கோம். எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஆஃப் ரோடிங்க்கெலாம் இந்த வண்டி செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் ரோடிங்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டே போகக்கூடாது ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துக்கு போயிட்டோம், அங்கே ஆஃப் ரோடிங்காக இருக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு செட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். ட்ராக்கு, ரோடு, இதுக்கு சூப்பரான வண்டி. இந்த வண்டி மாதிரி வேறு எந்த வண்டியும் அடிக்க முடியாது. நல்ல ஒரு பல்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு V3 V4 எடுத்தோம்னா ஆக்சுவலாக வந்து ஸ்போர்ட்ஸ் டைப் தான். பட் இருந்தாலும் வந்து வண்டி சின்னதாக இருக்கும், வண்டி வந்து குட்டியாக இருக்கும். இது அப்படி இல்லை. 6310 நல்ல ஒரு பல்காக இருக்குது. வண்டி ஓட்டும் போதே அந்த பல்க்னஸ் தெரியும் உங்களுக்கு. சைடுக்குள்ள பப்ளிக் ரியாக்ஷன் பார்த்தா இந்த வண்டியை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா நல்ல செரி இருக்காரு. அதே மாதிரி வண்டி நல்லா பல்காக இருக்கு. இந்த மாதிரி வண்டிலாம் அவ்வளோக்கு V3 V4லாம் வந்து அடிக்கடிக்கு எல்லாரும் பார்த்துருவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டி ஆகணும் எப்பயுமே. அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்துருவாங்க. இந்த வண்டி வந்து 6310லாம் எங்கேயாவது ஒருத்தர் யாராவது ரேராக தான் வச்சுருப்பாங்க. அதாவது V3 V4 கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துல வந்து வண்டி நிறையா வச்சுருப்பாங்க. எனக்கு பிரேக்கிங் வந்து இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அங்கேருந்தே ஃபீல் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலாக பிரேக்கிங். அதேமாரி கார்னரிங்லாம் இந்த டயர் நான் வந்து ஓவர் ஸ்பீடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதும் லோ ஸ்பீடில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. வேறு டயர் யூஸ் பண்ணியிருந்தால் இதாகும், இந்த டயருக்கும் இந்த ஸ்டெபிலைசேஷனுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் எல்லாமே வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கு. குயிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணியிருக்கு, ஸ்லிப்பர் கிளச் ஆன் பண்ணியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே ஆனில் தான் இருக்குது. நம்ம ஊரில் வேறு எல்லா ரோடெலாம் பிரித்து போட்டு வச்சுருக்காங்க, அதனால் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஹெல்மெட் போடலைன்னா கண்ணில் பயங்கரமாக மண்ணடிச்சிருக்கோம். ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஓவராலாக இந்த வண்டி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் எனக்கு வந்து இந்த வண்டி சாட்டிஸ்ஃபைடு தான். 2025 அப்பாச்சி RR 310 எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. அது வந்து ரெட் கலர் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. பிளாக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ ரெட் வந்து அட்ராக்டிவாக தெரியும் நம்ம கலர் வைஸில் பார்க்கணும்னா. பவர் பர்ஃபார்மன்ஸு அதுவும் இல்லாமல் ஓல்டு வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஒரு பவர் இல்லை, டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 Nm டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பழசுக்கும் புதுசுக்கும். அதனாலே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தெரியுது இந்த வண்டியிலேயே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கு ஆளில் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும், வேறு எந்த வண்டியோ ரிவ்யூ வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடுவோம். அதையும் நிறைய பேர் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு நல்லா கேட்குறீங்க, அதுக்கு ஒரு நாள் வீடியோ போடுவோம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ கைஸ், see you at the next video. டாட்டா டாட்டா டாட்டா.